அது காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு கடலோட கலக்கிறத நான் காட்டுறேன். எங்கே போய் சேருதுன்னா பூம்புகார் போகுது. நம்ம இப்போ அந்த ஆறு சேர போகிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். இது ரொம்ப சிறப்பம்சங்க. பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிலை வேர்க்கவே இருக்காது. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டாப் ட்ரக்கர். கைஸ், இன்றைக்கி நம்ம எங்கே போகிறோன்னா ரொம்ப பழமையான, அதாவது பண்டைய காலத்துக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஊர். ஒரு காலத்தில் மாட மாளிகையோடு வாழ்ந்த ஒரு ஊர் இப்போ கடலில் அடியில் இருக்குது. ஸோ கடல் கோடலால் அழிக்கப்பட்ட அந்த ஊர், மீதி இருக்கிற அந்த ஊரை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் சொல்லும்போது எங்கே போகிறோன்றது. எஸ், நம்ம இப்போ போகிறது காவிரி பூம்பட்டினம்னு ஒரு காலத்தில் அழிக்கப்பட்ட பூம்புகார். இந்த பூம்புகாரில் என்னென்ன சிறப்பம்சங்கள்னால், கண்ணகி இந்த ஊரில் தான் வாழ்ந்தாங்க. சிலப்பதிகாரத்துக்கு மிகவும் தொடர்புடைய ஒரு ஊர். அதாவது முதல்ல வர புகார் காண்டம் இங்கே தான் நடைபெற்றது. ஸோ அந்த புகார் காண்டம் நடைபெற்ற அந்த பூம்புகாரை இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதோட வீடோட கடைசியில் நம்ம எங்கே போகிறோன்னா, காவிரி ஆறு இங்கே தான் வந்து கலக்குது. ஸோ அந்த கலக்கிற காவிரி ஆறு எப்படி இருக்குது, அதோட எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றது இந்த வீடியோவில் நம்ம கடைசியாக பார்ப்போம். ஸோ அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து வர கண்டிப்பாக நான் வீடியோ போட போகிறேன். ஸோ அந்த வீடியோலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸோ வீடியோவில் எண்டில் நான் அடுத்த வீடியோ பற்றின ஒரு சின்ன ஒரு ஹிண்ட்டும் கொடுத்துருப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னா கொள்ளிடம் பாலம். கொள்ளிடம் பாலம் பார்த்தீங்கன்னா இது புது பாலம். அது பழைய பாலம் அங்கே இருக்கு பாருங்க. பழைய பாலம் அங்கே இருக்கு பாருங்க. இதுதான் கொள்ளிட ஆறும். கொள்ளிட ஆற்றுல பார்த்தீங்கன்னா ஒன்றும் தண்ணி இல்லை. இந்த ஆறு எங்கே போய் சேருதுன்னா பூம்புகார் போகுது. நம்ம இப்போ அந்த ஆறு சேர போகிற இடத்துக்கு தான் நம்ம இப்போ போக போகிறோம். கைஸ், நம்ம நிற்கிற இந்த கொள்ளிடம் ஆறு திருச்சியிலேருந்து வர்ற அந்த முக்கொம்பு அங்கே பிரிஞ்சு அங்கேருந்து அணக்கரை இந்த வழியாக பார்த்திங்கன்னா இந்த கொள்ளிடம் ஆறு வரும். இப்போ வந்துட்டு வெயில் டைம்ன்றதுனால ஒன்றும் தண்ணி பெருசாக இல்லை. சைடில் மட்டும்தான் நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா இந்த ஃபுட்டேஜில் பார்க்குற இந்த தண்ணி மட்டும்தான். பசங்களாம் கொஞ்சம் விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ இங்கே இருக்கிற தண்ணி மட்டும்தான். இந்த தண்ணி தான் கொஞ்சம் கொஞ்சமாக போயிட்டு அங்கே கலக்குது. அங்கே எப்படி இருக்குன்னு தெரியல. நான் வீடியோ எண்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ அந்த பார்த்திங்கன்னா இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். போகிற வழியெலாம் கொஞ்சம் பசுமையாக தான் இருந்துச்சு. இருந்தாலும் கொஞ்சம் வெயிலுங்க, சரியான வெயில் அடிச்சிட்டு இருந்துச்சு. வெயில் இருந்தாலும் சரி நம்ம போய் பார்க்க போகிறோமே அப்படின்ற எக்ஸைட்மெண்ட்லேயே கொஞ்சம் போயிட்டோம். அப்படி போகும்போதும் நான் அதோடய எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருக்குன்றத வீடியோவில் காட்டுறேன் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம அந்த சிலப்பதிகாரத்தோட ஒரு சின்ன ஒரு கதை சுருக்கம் மட்டும் நம்ம பார்த்துருவோம். சிலப்பதிகாரம் பார்த்திங்கன்னா நடந்த காண்டு பார்த்திங்கன்னா ஒரு 2500 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம போகக்கூடிய இந்த பூம்புகார், அதாவது காவிரி பூம்பட்டினத்தில் நடந்த ஒரு சம்பவம். அதாவது சிலப்பதிகாரத்தில் 3 பகுதி இருக்குது. புகார் காண்டம், மதுரை காண்டம், வஞ்சி காண்டம். நாம் இப்போ போக போகிறது பார்த்திங்கன்னா புகார் காண்டம். இந்த புகார் காண்டத்தில் சிலப்பதிகாரத்தில் இருக்கிற கதையை நாயகனாகிய கோவலனும் கதையை நாயகிய கண்ணகியும் இந்த பூம்புகார் நகரில் பார்த்திங்கன்னா திருமணம் பண்ணி, அதாவது கண்ணகிக்கு அப்போ திருமணம் ஆகும்போது 12 வயசு, கோவலனுக்கு 16 வயசு. இந்த கோவலன் யாருன்னா மாசாத்து வணிகன் என்ற ஒரு மிகப்பெரிய வணிகனோட மகன். கண்ணகியும் அவங்க அப்பாவும் ஒரு மிகப்பெரிய வணிகனுடைய மகள். 2 பேருக்கும் வந்துட்டு கல்யாணம் பண்ணுறாங்க. திருமணம் நடந்து கொஞ்ச நாட்கள் வந்து சந்தோஷமாக வாழ்கிறாங்க. ஒரு நாள் வந்துட்டு கோவலன் என்ன பண்ணுறாரு, அவர் வந்து ஒரு மண்டபத்துக்கு போகிறாரு. ஒரு மண்டபத்தில் ஒரு நாட்டியம் நடக்குது. அந்த நாட்டியத்தில் பார்த்திங்கன்னா மாதவின்ற ஒரு நடனம் அங்கே பார்க்குறாரு. அங்கே பார்க்குறவர் அவங்களுடைய அழகில் மயங்குறாரு. மயங்கி அப்படியே என்ன பண்ணுறாருன்னா அவங்களுடைய பின்னாடியே போய்ட்டு அவங்களுடைய காதல் வயப்பட்டு அவங்க கூடவே அவர் வாழ ஆரம்பிக்கிறாரு. கண்ணகி ரொம்ப வருத்தப்படுறாங்க. அவங்க வந்துட்டு கணவன் இல்லாமல் ரொம்ப ஏங்குறாங்க. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, மாதவியும் கோவலனும் கடலுக்கு போகிறாங்க. அதாவது அந்த காலத்தில் இந்திர விழா ரொம்ப ஃபேமஸான ஒரு விழா. இந்திர விழா அப்போது எல்லாம் முழு நிலவு அப்போது எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா கடற்கரையில் போயிட்டு அவங்களுக்கு பிடித்தமானவங்களோட இருந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்களாம். ஸோ அந்த மாதிரி ஒரு விழாவின் போது கோவலன் ஒரு பாட்டை ஒன்று பாடுறாரு. அந்த பாட்டை தவறாக வந்துட்டு மாதவி புரிஞ்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அதுக்கு எதிர்பார்த்தா மாதவி ஒரு பாட்டு பாடுறாங்க. அந்த பாட்டை இவர் தவறாக புரிஞ்சுக்கிறாரு. மாதவி மேலே கோபம் அடைஞ்சு அங்கேயே அவங்கள விட்டுட்டு கண்ணகிட்ட வந்து சேர்றாரு. புகார் காண்டத்தில் இவ்வளோ தான் நடந்துச்சு. இந்த விஷயங்கள் நடந்த இந்த பகுதிகளை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், நான் இப்போ எங்கே இருக்கேன்னா சீர்காழி தாண்டி
திருவெண்காடு போகிற வழியில் இருக்கேன். அதாவது இப்போ நான் இப்போ பார்க்குறேன் பார்த்தீங்களா, அதாவது இப்போ கையை காட்டுறேன் பாருங்கள். இந்த வழி பார்த்தீங்கன்னா திருவெண்காடு. ஸ்ட்ரைட்டாக போகிறது பார்த்தீங்களா, இப்போ ஸ்ட்ரைட்டாக போகிற வழி வந்துட்டு கருவி போகிற வழி. இந்த வழி இதோ தெரியுது பாருங்கள், இந்த வழி தான். இந்த வழி திருவெண்காடு வழியாக போகும். நான் இந்த வழியில் ஏன் போகல, கருவி வழியாக ஏன் போகிறேன்னா ஆர்ச் உங்களுக்கு காமிக்கணுன்றதுக்காக நான் கருவி வழியாக போக போகிறேன். நாங்கள் போயிட்டுருக்க இடம் பார்த்தீங்கன்னா கருவி. இந்த கருவிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சிறப்பம்சம் இருக்குது. அது என்னென்னா, நம்ம தமிழ் கடவுள் முருகர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் வந்துட்டு திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் பண்ணும்போது அவருக்கு வேல் பார்த்தீங்கன்னா இந்த கருவியில் இருந்தால் போகும். இந்த கருவி பார்த்தீங்கன்னா இந்த வேல் கொடுக்குற அன்னைக்கு இங்கே இருக்கிற முருகர் சிலைக்கு பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக வேர்க்க ஆரம்பிக்கும். இது ரொம்ப சிறப்பம்சங்க. பார்த்தீங்கன்னா வேறு எங்கேயுமே பார்த்தீங்கன்னா சிலை வேர்க்கவே இருக்காது. இந்த கருவியில் இருக்கிற முருகருக்கு மட்டும், அதுவும் அன்னைக்கு ஸ்பெஷலாக பார்த்தீங்கன்னா சூரசம்ஹாரத்துக்கு வேல் கொடுக்குற அன்னைக்கு மட்டும் பார்த்தீங்கன்னா சாமி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வேர்க்குங்க. நாம் இப்போது கருவி வழியாக பூம்புகார் கிட்ட வந்துட்டோம். நமக்கு ஆப்போசிட் இருக்கிறது பார்த்திங்கன்னா பூம்புகார் நுழைவாயில். இந்த நுழைவாயில் வழியாக நம்ம உள்ளே போகணும். இங்கேருந்து ஒரு 8 கிலோமீட்டர் உள்ளே போக வேண்டியது இருக்கும். ஸோ அது போகிற வழி ஃபுல்லாகவே இந்த மாதிரி ஆர்ச் தான் நம்மளை வரவேற்கும். ஒவ்வொரு ஆர்ச்சும் அதாவது சிலப்பதிகாரத்தில் இருந்த கேரக்டர் படி ஒவ்வொரு ஆர்ச் இருக்கும். அதாவது கண்ணகியோட ஆர்ச்சு, கோவலனோட ஆர்ச்சு, இந்த மாதிரி ஒவ்வொரு ஆர்ச்சும் இருக்குங்க. வழியெலாம் பார்த்திங்கன்னா 2 சைடு மரம் இருக்கும். அந்த இடத்த வந்ததுக்கப்புறம் எனக்கு கொஞ்சம் வெயில் கம்மியாக தான் தெரிஞ்சுது. நான் சொன்ன திருவெண்காடு வழி இங்கே தான் வந்து ஜாயிண்ட் ஆகும். எனக்கு லெஃப்ட்லேருந்து ஒரு ரோடு வரும். இந்த ரோடு தான் நான் காமிக்கிறேருங்க. இந்த ரோடு தான் இங்கே வந்து ஜாயின் போகும். இங்கேருந்து நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இது எங்கே ஜாயிண்ட் ஆகுதுன்னா கோவலன் சோழன் வாயிலேருந்து ஜாயிண்ட் ஆகி இங்கேருந்து நம்ம பீச்சுக்கு போகிற வழி இருக்கும். நம்ம போகிற வழியில் ஒரு அகழ்வாராய்ச்சி செஞ்ச இடம் ஒன்று பார்த்தேன். அது லெஃப்ட் சைடில் கொஞ்சம் இருக்கும். அங்கே போய் என்னென்னு போய் செக் பண்ணி பார்த்தா அது வந்துட்டு கிபி 3ஆம் நூற்றாண்டு சேர்ந்ததாக இருந்துச்சுன்னு போட்டிருந்தாங்க. அது இது யார் இங்கே வாழ்ந்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்முடைய புத்த மதத்தை சேர்ந்த புத்த துறவிகள் இங்கே தான் வாழ்ந்தாங்களாம். அவங்களுடைய சுட்ட செங்கலால் கட்டப்பட்ட மடாலயங்கள் தான் இங்கே இருந்திருக்கு. 2 கண்டுபிடிச்சிருக்காங்க. ஒன்று இங்கவும், இன்னொன்று மேலையூர்னு ஒரு ஊர் சொல்லியிருந்தாங்க, அங்கேயும் இருக்குன்ற மாதிரி போட்டிருந்தாங்க. அங்கேருந்து நம்ம கிளம்பி கொஞ்சம் தூரம் தான் வந்தோம். அதுக்குள்ளே கடலோட காற்று அடிக்க ஆரம்பிச்சிச்சு. கிட்ட வந்துட்டோன்னு நினைக்கிறேன். கிட்ட போக போக கடலோட அந்த கடல் காற்று ரொம்ப வீச ஆரம்பிச்சிச்சுங்க. வந்தாச்சு. என்ன கேட்டு போட்டாங்க, எப்படி போகுது? வந்துட்டோம். உள்ளே வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வழிலாம் அடைச்சிருந்தாங்க. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. அதாவது இது வந்து டூரிஸ்ட் ஸ்பாட்டாக வந்துட்டு இன்னும் நிறைய டெவலப் பண்ணுறாங்க போல். நிறைய இடத்த மண்டபம்லாம் கட்டுறாங்க. வழியெல்லாம் சரி பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் வேறு வழியில் வந்துட்டு நம்மளை மாற்றி விட்டாங்க. நாம் இப்போ போகிற வழி பார்த்திங்கன்னா நேராக வந்துட்டு லைட் ஹவுஸ் லெஃப்ட்டில் தெரியுது பாருங்கள், அந்த லைட் ஹவுஸ்க்கு நேராக போக போகிறோம். நானா இப்போ அங்கே போகல. நான் உங்களுக்கு வந்துட்டு கடைசியாக வந்துட்டு இப்போ நம்ம எங்கே போக போகிறோம்னா கண்ணகி சிலை இங்கே ஒரு லெஃப்ட்டில் ஒன்று இருக்கும், அதுதான் போய் பார்க்க போகிறோம். இங்கே பாருங்கள், இது வந்துட்டு நம்மளுடைய சிலப்பதிகார கலைக்கூட நுழைவாயில். இதுதான் கடைசி நுழைவாயில். இது வழி தான் நம்ம பீச் உள்ள போக வர மாதிரி இருக்கும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறது சிலப்பதிகாரத்தோட சம்மந்தப்பட்ட இந்த கேரக்டர்லாம் இருக்கிற
செதுக்கங்கள், அதாவது நம்மளுடைய அந்த சிற்பங்கள்லாம் வந்துட்டு இது உள்ளே தான் இருக்குது. இது ஒரு மியூசியம். அது நான் போன நேரம் என்னோடய பேட்லக்கு அது பூட்டி இருந்துச்சு, ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருந்துச்சா. அதனால் வந்துட்டு நான் நேரம் என்ன பண்ணேன், லெஃப்ட்டில் இருந்த பார்க்குள்ளே போயிட்டேன். பார்க்குள்ளே போனதுக்கப்புறம் இங்கே வந்து மண்டபம் ஒன்று இருக்குது. அந்த சின்ன மண்டபம் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நான் காமிக்கிறாருங்க. இந்த ஸ்ட்ரெயிட்டாக தெரியுது பாருங்கள், இதுதான் இந்த மண்டபம். பார்த்திங்கன்னா பதுமை சிற்பங்கள், அதாவது இந்த மகளிர் வந்துட்டு அங்கே டான்ஸ் ஆடுற மாதிரி அங்கே உள்ளே வந்துட்டு இருக்கும். இது ரொம்ப ரொம்ப பெரிய பார்க்கு, சூப்பராக இருந்துச்சு. இது உள்ளே அமைதியாக உட்காந்துருக்கு, மரங்கள் நிறையா இருந்துச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா ரிலாக்ஸாக வந்துட்டு இங்கே சாப்பிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு கூட போய் பார்க்கலாம். உள்ளே நல்லா பாருங்கள், சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம். இங்கெல்லாம் நிறைய கடைகள்லாம் இருந்துச்சுங்களா. அது சங்கு, மீன், இந்த மாதிரி நிறைய கடைகள்லாம் இருந்துச்சு. சங்கில் செஞ்சது அந்த இதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கடல் பொருள்னால செஞ்ச நிறைய கடைகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் வந்துட்டு இப்போ எதுவுமே இல்லையா, எல்லாம் ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுறதுனால எல்லா கடையும் காலி பண்ணிட்டாங்களாம். வெறும் கருவாடு கடை மட்டும் தான் இருந்துச்சு. அதை மட்டும் தான் நான் பார்த்துட்டு வந்தேன். அதுக்கப்புறம் நமக்கு நேராக கண்ணகி சிலை இருக்குது, அதுதான் நம்ம போய் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். அங்கேருந்து கடற்கரை ஓரமாகவே நடந்து நம்ம காவிரியோட முடிவை போய் பார்க்க போகிறோம். இது ரெண்டு இங்கே பார்த்துட்டு நம்ம கிளம்ப வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் அந்த புகழ்பெற்ற கண்ணகி சிலை. இந்த கண்ணகி சிலையை தான் நாம் இன்றைக்கி பார்க்க வந்தோம். இந்த கண்ணகி சிலை எங்கே இருக்குன்னா, கரெக்டாக பீச் ஒட்டின மாதிரியே பீச்சோட வாயிலில் இதுதான் ஃபஸ்ட்டு இருக்கும். ஸோ இந்த கண்ணகி சிலையை பார்க்காம நீங்கள் பீச் போக முடியாது. நம்ம இப்போது பூம்புகார் கடற்கரையில் இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கே இருக்க பாருங்க, அது கண்ணகி சிலை. அது இங்கே பார்த்தீங்கன்னா நிறையா வந்துட்டு ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டுருக்கு. வண்டி உள்ளே வர்றதுக்கே வழி விடலை. நம்ம வந்து வண்டியை ரொம்ப தூரம் நிற்பாட்டிட்டு கொஞ்சம் நடந்து தான் வர்ற மாதிரி இருக்குது. இதெல்லாம் பழைய பில்டிங், இதெல்லாம் வந்துட்டு எதுவும் ஒர்க் பண்ணுற மாதிரி தெரியல. இப்போ நாம் எங்கே போகிறோம் அப்படின்னா, கொள்ளிடம் ஆறு வந்துட்டு இப்போது கலக்க போகிற இடத்துல தான் நம்ம போகிறோம். ஸோ இந்த பூம்புகார் பேர் வந்தது பார்த்திங்கன்னா புகார் அப்படின்னு தான் அதை ஃபஸ்ட்டு சொல்லுவாங்க. இந்த புகார் வந்துட்டு அதுக்கு அர்த்தம் வந்து பார்த்திங்கன்னா, ஆறு வந்துட்டு எங்கே வந்து கரையை வந்துட்டு தொடுதோ அது வந்துட்டு புகார்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல நம்ம போகிறோம் பாருங்க. எங்கே பார்த்தாலும் பார்த்தீங்கன்னா புதுசாக இப்போ கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஒரு வருஷம் கழித்து நம்ம திரும்ப அங்கே வருவோம். இப்போ இருக்கிறதுக்கும் ஒரு வருஷம் கழித்து எப்படி இருக்குன்றது நம்ம கண்டிப்பாக வீடியோவில் போடுவோம். பாருங்கள், இப்போ தான் வந்துட்டு டூரிஸ்ட்டு ஸ்பாட்டாக வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அங்கே பாருங்கள், ஒரு கலங்கரை விளக்கு வந்துருக்கு பாருங்கள். இங்கே ஒரு தூண் ஒன்று இருக்குது. கிட்ட போவோம் இருங்க. வெயிலுப்பா, சரியான வெயிலுங்க. மத்தியான வெயில் மண்டைய பொழக்குதுறாப்பா சாமி. கடல் நான் தூண்கிட்ட போகலான்னு தான் போனேன். ஆனால் அங்கே வந்துட்டு லவர்ஸ் வேறு இருந்தாங்க. ஸோ அவங்கள எதுவும் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். நான் ரொம்ப கிட்ட க்ளோஸெல்லாம் போக முடியல. அதனால தான் நான் வந்துட்டேன். நாம் பார்த்துட்ருக்குற இந்த கடல் இப்போது அமைதியாக இருந்தாலும் இதுக்குள்ளே ஒரு மர்மமான நகர் இருக்குது. அது நம்முடைய பழைய காவிரி பூம்பட்டினம், அதாவது மாட மாளிகைகள் இருந்த அவ்வளோ பெரிய வாணிகம் செஞ்ச அந்த நகர் உள்ளே தான் இருக்குது. அந்த கடலுக்குள்ளே இருக்கிற அந்த நகர் நம்ம எப்போ தான் கொண்டு வர போகிறோம்னு தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், நாம் இப்போது எங்கே போயிட்டுருக்கோம்னா, நான் ஏற்கனவே சொன்னது தான், நான் கொள்ளிடம் பாலத்து மேலே இருந்து சொன்ன மாதிரி இந்த காவிரி ஆறு கலக்கிற இந்த பூம்புகார் கடற்கரைக்கு தான் நாம் வந்திருக்கோம். வெயில் தலையை வலிக்குது. பாருங்க, பின்னாடி பாருங்க, இல்லை கடலில் இந்த கரையோரம் போகிற கல்லுங்க நிறைய கொடுத்துருங்க. நான் காவிரி ஆறை நெருங்கும்போது அங்கே காவிரி கிட்ட ஒரு காவிரி ஆண்டவர்ன்ற காவல் தெய்வம் இருந்துச்சு. நான் ஏதோ ஐயனார் கோயில், வீரன் கோயில்னு நினச்சேன்.
ஆனால் கிட்ட போய் பார்த்தா தான் காவிரி கருப்பர்னு சொல்லிட்டு ஒரு ஆலயம் இருந்துச்சு. அது ரொம்ப கொஞ்சம் பழமையான இருந்துச்சு. உள்ளே அலோவ் பண்ணலாம், எல்லாம் ஃபுல்லாக போட்டு கேட் போட்டு பூட்டியிருந்தாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுக்கப்புறம் ரத்தின பூர்ணம்மாள் தேவின்னு சொல்லிட்டு ஒரு கோவில் இருந்துச்சு. ஸோ அதையும் போய் பார்த்தேன். அங்கேயுமே நல்லா தான் இருந்துச்சு. அப்படியே காவிரி ஒரு அழகான கோயில் இருக்குங்க கடல் ஓரமாக பாருங்களேன். கீரிப்பில் விடுது பாருங்க. இங்கே பாருங்க ஐயோ ஓடி போச்சு. இந்த கல்லுக்குள்ளே இருந்து அது வந்துச்சு. இங்கே தான் எங்கேயோ ஓடி போய் ஒளிஞ்சிருக்கோம். ஒருவேளை பாம்பு கும்பை வேட்டையாடிட்டு வந்திருக்குமோ, காணோம். எங்கே ஓடி போச்சுங்க, எங்கே போச்சுன்னு தெரியல. வந்தாச்சு பாருங்க. இது காவிரி ஆறு. இங்கே மேலே தெரியுது பார்த்தீங்களா, காவிரி ஆறு. அது நான் கொஞ்சம் ஃபோர்ஸாக இருக்கும்னு நினச்சேங்க. ஆனால் வந்துட்டு இடையில கொஞ்சம் தடுப்புலாம் கட்டி வச்சுருக்காங்க. போட்டு நிறைய இருக்குது. தண்ணியோட ஃப்ளோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்குது. கிட்ட போ, கடலில் கலக்கிறது பாருங்கள். அங்கே பாருங்கள், அங்கே கலக்குது பாருங்கள். அது கிட்ட போவோம், நம்ம கண்டிப்பாக கிட்ட போவோம். கிட்ட போய் பார்க்கலாம். நிறைய வந்துட்டு அந்த கடல் ஓரமாக கொட்டி வைக்கிற அந்த கல் தான் கொட்டி வச்சுருக்காங்க. நிறைய கொட்டி வச்சுருக்காங்க பாருங்க. போட்லாம் இருக்குது. போட் நிறைய இருக்குது. மீன் பாரு. இந்த காவிரி தண்ணி எங்கேயோ ஏதோ ஒரு மலை, கொடகு மலையில் நினைக்கிறேன். அந்த மலையில் இது பிறந்து நிறைய ஊரை கடந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா அதோட முடிவு பார்த்தீங்களா கடலில். அதுவும் இந்த பூம்புகாரில் வந்து பார்த்திங்கன்னா இது இங்கே முடியுது. ஆனால் அங்கே வரும்போது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஆர்ப்பாட்டத்தோட எவ்வளோ அலப்பறை பண்ணிக்கிட்டு அவ்வளோ ஃபோர்ஸாக வர்ற இந்த காவிரி ஆறு இங்கே கடைசியில் வந்து சேரும்போது பார்த்திங்கன்னா எல்லாம் ஆடி அடங்கி அமைதியாக வந்து கடலில் கலந்துடுது பாருங்கள். இதுதான் காவிரி ஆறான்னு சொன்னால் என்னால் நம்பவே முடியல. எவ்வளோ சைலண்ட்டாக இருக்குது பாருங்க. பாருங்கள் எவ்வளோ மீன் பாருங்க, தெரியுதுங்களா உங்களுக்கு? காவிரி தண்ணி. நிறைய எக்ஸ்பெக்டேஷனோட வந்தேன். ஆனால் இங்கே வந்ததுக்கப்புறம் காவிரி இப்படி கலக்கணும் எதிர்பார்க்கவே இல்லை. நிறைய மீன் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இதில் ரொம்ப ஆழமான பகுதின்னு சொல்கிறாங்க. ஏன்னா சுழல் இருக்குமாங்க, இறங்கக்கூடாதுன்னு வேறு போர்டெலாம் போட்டுருந்துச்சு. அதனால தான் நான் இறங்கலை. கொஞ்சம் தூரமாக இருந்தே நான் உங்களுக்கு காமிக்கிறத. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா நான் சொன்ன மாதிரி தான் வந்துட்டு பாருங்க. அது கடல், எனக்கு பின்னாடி இருக்கிறது கடல். இங்கே பாருங்க, அது காவிரி ஆறு. இந்த காவிரி ஆறு கடலோட கலக்கிறத நான் காட்டுறேன். இங்கே தான் ஆக்சுவலாக கலக்குது. ஆனால் பார்த்தீங்கன்னா இது பேக் வாட்டர் ஃபுல்லாகவே அலை வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த காவிரி ஆற்றுல போயிட்டுருக்கு. அங்கேருந்து காவிரி ஆறு இதில் தான் வந்து கலக்குது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலில் இருந்து தண்ணி காவிரி ஆற்றுக்கு போகிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது வந்து கலக்குது தாங்க. இது அலை வந்துட்டு சின்னதாக இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல. இந்த மாதிரி அலை எப்படி இருக்கும், எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா தனுஷ்கோடி நான் வந்துட்டு போயிருக்கேன். அங்கே பார்த்தீங்கன்னா அலை வந்து மாதிரி தான், அலையே இருக்காது, ரொம்ப மைனூட்டாக சின்னதாக இருக்கும். நல்லா இருக்குங்க குளிக்கிறதுக்கு, சூப்பராக இருக்குங்க. நிறைய பேர் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள், குளிச்சுட்டு இருக்காங்க. இதே திதிலாம் அங்கே தான் கொடுப்பாங்க போல். சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, எனக்கு இந்த இடத்த நம்பவே முடியல. இங்கே தான் வந்துட்டு காவிரி வந்து கலக்குதானே எனக்கு தெரியல.
ஏன்னா அது எவ்வளோ பெரிய ஆறு, ரொம்ப சின்னதாக வந்துட்டு இங்கே கலக்குது. கடலும் இந்த இடத்த ரொம்ப அமைதியாக வந்து வர்ற காவேரியும் வரவேற்குதுங்க. பாருங்க, அலையே இல்லை பாருங்க, ரொம்ப சின்ன அலைங்க, அலையே இல்லைங்க அதெல்லாம். குழந்தைங்கலாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க. அங்கே பாருங்கள், ரொம்ப தூரம் பசங்க போயிருக்காங்க. நான் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேங்க. தெரியுறாங்களா? இது மேலே போனால் கொஞ்சம் குவாலிட்டி நல்லா இருக்காது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். ஏன்னா நான் போய் குளிக்க போகிறேன். ஆக்சுவலாக வந்து நான் சம்மந்தம் இல்லாமல் ஏன் நான் வந்துட்டு இங்கே காவேரி பூம்பட்டினம், அதாவது இந்த பூம்புகார் ஏன் நான் வந்தேன் அப்படின்றது உங்களுக்கு சொல்லிடுறேன். ஏன்னா இந்த காவேரி பூம்பட்டினத்துக்கும் நெக்ஸ்ட்டு நமக்கு வரப்போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ, ஸ்பெஷலான வீடியோ. அது நான் ரொம்ப நாளாக பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கண்ணகி வாழ்ந்த ஊர் தான் இந்த பூம்புகார். புகார் காண்டம்னு சொல்லுவாங்க, சிலப்பதிகாரத்தில் இருந்த ஒரு பகுதி அது. இந்த கண்ணகி வந்து இங்கே வாழ்ந்த மக்கள் வந்து அவங்கள வந்துட்டு கற்புக்கரசியாக வந்துட்டு எல்லாம் வந்து வணங்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த கண்ணகி இங்கேருந்து மதுரை போயிட்டு, மதுரையில் அவங்க கணவனை இழந்து அங்கேருந்து அவங்க மதுரையை எரிச்சிட்டு அடுத்தது வந்துட்டு இந்த வஞ்சி காண்டம், அதாவது கேரளாவுக்கு போயிட்டு அவங்க ஒரு சாமியாக மாறிட்டாங்க, அங்கே கண்ணகி சாமியாக மாறிட்டாங்க. ஸோ அங்கே தான் நம்ம போக போகிறோம். வர்ற சித்ரா பௌர்ணமி அன்னைக்கு நம்ம போக போகிறோம். ஸோ அந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எடுத்து நான் போடுவேன். அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. 23ஆம் தேதி ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் போகிறேன். அது எப்படி எனக்கு தெரிஞ்சு ஒரு 30க்குள்ளே நான் வீடியோ நான் போஸ்ட் பண்ணிடுறேன். நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அது இல்லாமல் நம்ம வீடியோவை நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் இந்த வீடியோ பற்றின கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், பாய். நான் குளிக்கும்போது தண்ணி இவ்வளோதான் இருந்துச்சு. ஆனால் நேரம் ஆக ஆக தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சுங்க. நான் ஒரு 5:30க்கு அங்கேருந்து கிளம்பும் போதெல்லாம் நான் நின்று பேசின இடம் எல்லாமே தண்ணி ஆகிடுச்சு, ஃபுல்லாக தண்ணி ஆகிடுச்சு. நீங்கள் வந்தீங்கன்னா கொஞ்சம் பிஃபோராக வாங்க. ஏன்னா பிஃபோராக வர தான் தண்ணி கொஞ்சம் மட்டம் கம்மியாக இருக்குது. நேரம் ஆக தண்ணியோட லெவல் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. உங்களால் என்ஜாய் பண்ணி விளையாட முடியுமான்னு தெரியல. ஆனால் ஈவினிங் ஆனதுக்கப்புறம் போலீஸ் வந்துட்டு அங்கே அலோவ் பண்ணவே இல்லை, தடுத்துட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே அடுத்த வீடியோ ரொம்பவே அட்வென்ச்சர்ஸாக இருக்கும். ஏன்னா கண்ணகி நடந்து போயிட்டு மதுரை எரிச்சாங்க. மதுரை எரிச்சதுக்கப்புறம் அங்கேருந்து வஞ்சி காண்டமான கேரளாவுக்கு போகிறாங்க. அங்கே போனதுக்கப்புறம் அங்கே ஒரு மலையில் அவங்க சாமியான போனதுக்கப்புறமா சேரன் செங்குட்டுவன் ஒரு கோவில் அங்கே கட்டுறாங்க. அந்த கோவிலில் தான் நாம் அடுத்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை கண்டினியூஸாக பாருங்கள்.